வணக்கம் மக்களே, நான் உங்கள் அவினாசி கருப்பண்ணன் பேசுகிறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க. அந்த 2 ஆர்டரை எப்படி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 60 பேர் சாப்பிட்ற மாதிரி சிக்கன் பிரியாணி கேட்டிருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோ சிக்கன் வறுவல் கேட்டிருக்காங்க. தயிர் சட்னி, குழம்பு, வாழை இலை. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டருங்க. ஒரு 11 மணிக்கு வந்து நம்ம இங்கே அனுப்பி ஆகணும். அவங்களுக்கு வந்து ஒரு 12 மணிக்கு கேட்டிருக்காங்க. இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு நம்ம ஏற்றி அனுப்பி விடலாம். ரெண்டாவது ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 மணிக்கு ஒரு டெலிவரிங்க. 30 சிக்கன் பிரியாணி இலை பார்சலில் முட்டை வச்சு கேட்டிருக்காங்க. தயிர் சட்னி, குழம்பு ஒரு காம்போ பேக் மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த 2 ஆர்டரை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த மாதிரி கண்டென்ட் வந்து ரிட்டன் போடுறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஆர்டர்ஸ் இதை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நெய்பர்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஆர்டர் ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? உங்கள்கிட்ட ஏதாவது ஆர்டர்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க, நாங்கள் நல்லபடியாக பண்ணி தரோம். ஓகேங்களா? இப்போ எப்படி வீடியோக்குள்ளே போல பார்க்கலாம் வாங்க, பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா 10 கிலோ ரைஸ் வந்து எடுத்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஓகே, இதுக்கு வந்து தண்ணி மட்டும் பிடிக்கணும். இப்போ 10 கிலோ ரைஸு கரெக்டாக மணி 9:30 மணிக்கு தண்ணி பிடிக்கிறோம். கரெக்டாக 11 மணிக்கு டெலிவரிங்க. இப்போ கரெக்டாக தண்ணி பிடிக்கிற சமயத்தில் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அந்த கரெக்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, அரிசியை வந்து கழிஞ்சு விட்டுக்கலாம். அரிசி வந்து ஏன் கழிஞ்சு விடுறோம் அப்படின்னா, அரிசியில வந்து தண்ணி வந்து ஈவனா ஒழுகணும். இப்போ அப்படியே அரிசி தண்ணி போட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா ஊறுறதுக்கு லேட் ஆகும். சில இடத்துல தண்ணி உள்ள போகாது அரிசிக்குள்ள. அரிசி கழிஞ்சு விட்டோம்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தண்ணி போய் ஸ்ப்ரெட் ஆயிரும். அப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து ஈவனா வந்து விரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ அரிசி தண்ணி பிடிக்கிறதுல வந்து ஒரு பங்கு இங்கே பாங்க. இந்த அளவுக்கு வந்து நீங்க அரிசி எடுத்திருக்கீங்க அப்படின்னா, 10 கிலோ அரிசி இந்த அளவுக்கு வருதுன்னா இதை விட 2 மடங்கு தண்ணி பிடிச்சிக்கங்க. இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா இதை விட 2 மடங்கு நீங்க தண்ணி பிடிச்சிட்டீங்கன்னா அரிசி ஊறுறதுக்கு வந்து நல்லா இருக்கும். நீங்க அரிசியோட அளவுக்கே தண்ணி பிடிச்சிட்டு அரிசியோட கொஞ்சம் ஜாஸ்தியா தண்ணி பிடிச்சிங்கன்னா கண்டிப்பா ஊறுறதுல பிரச்சனையாகும். அரிசி நல்லா விரியருக்கு அந்த இடமும் ஸ்பேஸ் வேணும். அது பார்த்தீங்கன்னா தண்ணி ஜாஸ்தியா வேணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா விரிஞ்சிருக்கும். அரிசி வந்து தண்ணி நல்லா உறிஞ்சு அரிசி அப்படி லைட்டா பெருசாயிருக்கும். அது பார்த்தீங்கன்னாலே தெரியும். அரிசி எப்பவுமே ஊற வைக்கும் போது தண்ணி நல்லா உறிஞ்சு லைட்டா பெருசாயிருக்கும். அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ வந்து அரிசி தண்ணி பிடிக்கிறது அந்த ஒரு பங்கு பிடிச்சிங்கன்னா அதுல இருந்து 2 பங்கு தண்ணி பிடிச்சிக்கங்க. அப்பதான் அரிசி ஊறுறக்கும் அரிசி விரியிருக்கும் இடம் நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி கொஞ்சம் சீக்கிரமா அரிசி ஊறிடும். நம்ம அவசரத்துக்கு பிரியாணி ஏற்றுறோம் அப்படின்னா கொஞ்சம் அரிசி வந்து சீக்கிரமா ஊறிடும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடு. இது வந்து நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால அது வந்து நான் சொல்றேன். சப்போஸ் உங்களுக்கு தேவையா இருந்து இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா அரிசிக்கு தண்ணி பிடிச்சாச்சு. அரிசிக்கு வந்து தண்ணி பிடிச்ச உடனே மசால் வந்து நான் ரெடி பண்றேன். இப்போ வந்து ஈவனா இருக்க கரெக்டா டைம் இருக்கும். கடைக்கு வந்து நாளைக்கு நேரமா வந்து காலையில் ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து என்னன்னா ஆர்டருக்கு வந்து கரெக்டாக அரிசிக்கு தண்ணி பிடிக்கிற நேரத்தில் கரெக்டாக வந்து மசாலா இப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா மசாலா வந்து 20 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். அரிசி 20 நிமிஷத்துல ஊறிடும். அப்படியே கண்டினியூ கறி வந்தாச்சுங்க. அதாவது கண்டினியூ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ என்னன்னா அடுப்புல இன்னைக்கு ஏத்துல, ஏன்னா அடுப்பு கம்மிப்பா. அடுப்பு பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணணும். கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருந்தது போன வாரத்தில். அதை பத்தி அதெல்லாம் ரெடி பண்ண முடியல. இப்போ ரெடி பண்ணிட்டு ஏத்துற மாதிரி இருக்கும். அடுப்பை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்புல ஏத்திக்கலாம். ஒரு நாள் 2 நாள் நாளைக்கு வந்து அடுப்பு ரெடி பண்ணிடுவாங்க. 4 நாள்லேருந்து அடுப்புல ஏத்துற மாதிரி பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து ஸ்டவ்ல தான் ஏத்துறேன். நான் ஸ்டவ் காமிச்சேன். இன்னைக்கு வந்து ஸ்டவ்ல தான் ஏத்துறோம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள நான் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்றேன். மணி காமிச்சேன். டைம் பார்த்தீங்கன்னா 9:35 ஆச்சு. 9 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 11 மணிக்கு டெலிவரி கொடுக்க போறேன். அந்த டைம் உங்களுக்கு நான் காமிக்க போறேன். 1.5 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி 10 கிலோ, 7 கிலோ சிக்கன் வறுவல், தயிர் சட்னி, குழம்பு இதெல்லாமே ரெடி பண்ணி இப்போ ஒரு 1.5 மணி நேரத்தில் அனுப்ப போறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா கடைக்கும் வந்து நாங்கள் ரெடி பண்ண போறோம். அந்த ஆர்டர் மட்டும் எப்படி 1.5 மணி நேரத்தில் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் கிச்சன்ல சிக்கன் வறுவல் 7 கிலோ ரெடி பண்ண போறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்துருச்சு. 7 கிலோ சிக்கன் வந்துச்சு. வடியில போட்டாங்க. தண்ணி வந்து வடிச்சிட்டு இருக்குங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குழம்பு, அந்த 60 பேருக்கு உண்டான குழம்பு ரெடி பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த 2 வந்து இங்க செகண்ட் கிச்சன்ல ரெடி பண்ண போறோம். கரெக்டா 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எல்லாமே 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 11 மணிக்கு நம்ம டெலிவரி கொடுக்க போறோம். எப்படி கொடுக்க போறோம்னு பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 9:43. இப்போ வந்து குழம்பு வறுவலும் ஸ்டார்ட் பண்ண போறேங்க. 9:43க்கு ஸ்டார்ட் பண்ண போறேன். பார்த்துக்க 11 மணிக்கு நம்ம முடிச்சு கொடுக்கணும். பார்க்கலாம்.
இது 60 பேருக்கு கொண்ட குழம்பு. கொஞ்சம் மசாலா ஆட் பண்ண வேண்டியது இருக்கு, கொஞ்சம் கொழுப்பு போடணும், எலும்பு போடணும், எல்லாமே ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிடுவோம். கறி சிக்கன் போட்டாச்சுங்க. சிக்கன் போட்டாச்சு. சிக்கன்ல வந்து தண்ணி ஊற்ற மாட்டோம். சிக்கன்ல இருக்கிற தண்ணி வெளியே வரணும். சிக்கன் ரொம்ப ட்ரையா போட்டிருக்கு, தண்ணியை வடிச்சு போட்டிருக்கோம். ஏன்னா தண்ணியை வடிச்சு போட்டோம்னா நமக்கு அளவு கரெக்டாக வரும். இவ்வளோ லிட்டர் தண்ணி ஊற்றினோம்னா அந்த கிரேவிக்கு போதும், இந்த வறுவலுக்கு போதும், டைட் கிரேவியாக இருந்தால் இவ்வளோ தண்ணி ஊற்றினா போதும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி நல்லா ஃபுல்லாக வடிச்சு போட்டிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் தண்ணி வெளியே வரும், அதை காமிக்கிறேன் பாருங்க. அந்த சிக்கன்லேருந்து வெளியே வர தண்ணி, அதாவது சிக்கனில் தண்ணி இருக்கும். ஆல்ரெடி கறியில் பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட் ஃபார்ம் இருக்கும், அது அப்படியே வேக வேக வெளியே வரும் உங்களுக்கு. அது வெளியே வந்தால் தான் கறி வந்து சாஃப்டாக வேகும், கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியே வரும், வெளியே வரும். இப்போ வந்து காமிக்கிறேன் பாருங்க. நீங்கள் போட்டோன்னே தண்ணியை போட்டிங்கன்னா, சிக்கனை போட்டோன்னே தண்ணியை ஊற்றிட்டீங்கன்னா இதுலேயும் தண்ணி இருக்கும், சிக்கன்லேயும் தண்ணி இருக்கும். வெளியே இருக்கிற தண்ணி வந்து சிக்கனில் இருக்கிற தண்ணி வெளியே வந்து வரக்கூடாது. அப்போ என்ன ஆகும்னா அந்த சிக்கன் வந்து ரொம்ப ரஃப் ஆகும், டேஸ்ட் மாறும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேகறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம வீடியோ கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க, ரெகுலராக கண்டினியூவாக பாருங்க. கொஞ்சம் ஓட்டியெல்லாம் விட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக என் வீடியோ நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் டைம் ஒதுக்கி கொஞ்சம் பாருங்க. என்னோட எனக்கு யூடியூப்பை பற்றியும் டிஜிட்டல் மீடியாவை பற்றியும் எனக்கு ஃபுல்லாக தெரியல. இப்போ தான் ஒவ்வொன்றா ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் மைக் ப்ராப்ளம், எப்படி பேசுறதுன்னு தெரியல, என்ன மைக் வாங்கணும் இதெல்லாம் ஒன்றுமே தெரியல. பட் இருக்கிறத வச்சு நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்னோட வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வால்யூம் கம்மியாக இருந்தாலும் இருக்கும். அதனால கொஞ்சம் வீடியோ பார்க்குறது கொஞ்சம் தனியாக உட்காந்து கொஞ்சம் பொறுமையாக டைம் ஒதுக்கி அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு வாங்க. நான் ஒன்ஸ் அப்பான டைம் வந்து இந்த ஃபுல்லாக இந்த ஐட்டம் எல்லாம் நான் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்காக தான் சொல்றேன். நம்ம 1ஆம் கிளாஸ்லேருந்து படிச்சு தான் காலேஜ் போக போகிறோம். அதில் ஒரு ட்ரைனிங் பீரியட் சின்ன வயசுலேருந்து. அது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் சொல்லுவேன். அது எனக்கே தெரியாது, ஆனால் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். நான் தெரிஞ்சு சொல்லியிருப்பேன், எனக்கு தெரியாமையுமே நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். அது அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான டைம் நான் ஒரு வீடியோ வந்து ஒரு டிஷ் நான் சொல்லித்தரேன் அப்படின்னா அதை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். வீடியோ வந்து கொஞ்சம் கண்டினியூவாக பாருங்கள், நிறைய வீடியோ பார்த்துட்டே வாங்க, கொஞ்சம் டைம் ஒதுக்கி பாருங்கள். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, அடுப்பு நெருப்பு வந்து சிம்மில் வச்சு வேக வைங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடு வைக்க வேண்டாம், சிம்மில் வச்சு வேக வைங்க. ஏன் சிம்மில் வைக்க சொல்கிறேன்னா அப்போதான் வந்து கறி வந்து ஈவனாக. ஸ்பீடாக வச்சிங்கன்னா ஒரு இடத்துல வேகும், ஒரு இடத்துல வேகாது. அதில் உள்ள மேலே வேகும், உள்ளே வேகாமல் போயிடும். சிம்மில் வச்சிங்கன்னா கறி எல்லா இடத்துல ஈட்டு வந்து ஈவனாக பரவும். எல்லா இடத்துல கறி வந்து நின்று வேகணும். கறி வந்து ஒரு இடத்துல நின்று வெந்தாதான் அந்த டேஸ்ட் வரும் உங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. எல்லா பொருளுமே ஈவனாக வேகும் உங்களுக்கு. இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலு, சிக்கனு ஈவனாக வேகும். அந்த ஈவனாக வெந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். ஒருத்தரோட கைப்பக்குவம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சமைக்கும் போது நம்மளுடைய எண்ணம் சுத்தமாக இருந்தால், எண்ணம் நல்லா இருந்துச்சுன்னா டிஷ் வந்து நம்ம செஞ்சோம்னா அந்த டிஷ் ரொம்ப நல்லா இருக்குங்க. மெயின் விஷயம் சிம்மில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு மெதுவாக செய்யுங்க. அர்ஜென்ட்டே வேண்டாம், ஸ்லோவில் வச்சு மெதுவாக செஞ்சீங்கன்னா எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் நல்லா வரும் உங்களுக்கு. ரொம்ப ஸ்பீடாக செஞ்சோம்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல தப்பு வரும். ஒரு உப்பு போடாமல் விட்டுருவோம், ஏதோ ஒன்று போடாமல் விட்டுருவோம். ஸ்பீடாக வைக்கும்போது கரெக்டாக ஈவனாக வேகாது. அதனால நம்ம வந்து ஸ்லோவில் போகிறது ரொம்ப நல்லது. நீங்கள் புதுசாக ஒரு இந்த குக்கிங்கே கற்றுக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு கற்றுக்குங்க. ஸ்பீடாக வச்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டும் குவாலிட்டியும் வராதுங்க. மசால் கரெக்டாக வேகாது. ஸ்பீடில் வேகும்போது மசால் கரெக்டாக வேகாது. ஸ்லோவில் வச்சிங்கன்னா தான் மசால் பதமாக வேகும். மசால் எந்த அளவுக்கு பதமாக வேகுதோ அந்த அளவுக்கு சிக்கனுக்குள்ளே மசால் போகும். சிக்கனுக்கு உள்ளே இருக்கிற எலும்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வேக்காடு போகும். அதனால கொஞ்சம் ஸ்லோவாக வேக வைங்க. நிறைய விஷயம் இருக்குது. இது ஒரு இன்ஸு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்கன் போட்டாச்சுங்க. சிக்கன் இஞ்சி பூண்டில் வந்து சிக்கன் வெந்துட்டு இருக்குது. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு பரட்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் எலும்பு ப்ளஸ் கொழுப்பு போட்டிருக்கோம். கொழுப்பு வந்து இந்த இஞ்சி பூண்டில் வந்து நல்லா ஊறணுங்க, நல்லா கரையணும். கொழுப்பு வந்து நல்லா கரைஞ்சாதான் அந்த டேஸ்ட் வரும் குழம்புக்கு. மேக்ஸிமம் வந்து கொழுப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க குழம்புக்கு.
அந்த கொழுப்பு வந்து நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சி அந்த ஃப்ளேவர் வந்து எல்லா இடத்துலையும் பரவனா அந்த டேஸ்ட் பார்த்தா பெக்யூலரா சூப்பரா இருக்கும் குழம்பு சாப்பிட்றதுக்கு. அப்படியே குழம்புக்கு இஞ்சி பூண்டு கொழுப்பு எலும்பெல்லாம் போட்டு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மசால் வந்து அதில் போட்டுடுறோம். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, சிக்கன் போட்டதுக்கப்புறம் சிக்கனில் வந்து தண்ணியை ஊற்றுனீங்க, சிக்கன்லேருந்து தண்ணி வரும்னு சொன்னேன்ல. இப்போ பாருங்க ஐயோப்பா, எந்த அளவுக்கு வந்து சிக்கன்லேருந்து தண்ணி வந்திருக்கு பாருங்க. இந்த தண்ணி வந்து சிக்கன்லேருந்து தண்ணி, சிக்கன் வேக வேக சிக்கனில் இருக்கிற தண்ணி பூரா வெளியே வரும். அதுலேயே வந்து சிக்கனை வேக வைக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். அதுதான் மெத்தட். இதெல்லாம் தண்ணி வந்து வெளியே வந்திருக்கு பாருங்க. இன்னுமே தண்ணி வெளியே வரும் உங்களுக்கு. தண்ணி வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க மசாலா ஆட் பண்ணீங்கன்னா அந்த ஈஸியா வெந்துடும் மசாலா. ரெண்டாவது கறியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். இது வந்து மிகப்பெரிய மெத்தடு. என்னோட குருநாதர் வந்து எனக்கு இது சொல்லி கொடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கறியிலேருந்து தண்ணி பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஒரு 70% 80% வந்து வந்தாச்சுங்க. ஓகேங்களா? ஒரு 20% ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கறியில் இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே வெளியே வந்துருச்சு. ஒரு 90% மேலே வந்து கறி வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளோட மசாலா சேர்த்திட்டோம்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம். கறி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ மசாலா ஆட் பண்ணால் மசாலா ஆட் பண்ணி ஒரு 2-3 கொதி விட்டுட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ மசாலா ஆட் பண்ணி வச்சுங்க. ஒரு 2-3 கறி வந்து ஒரு 70% வெந்துருச்சு. பார்த்தாலே தெரியும். எலும்பு விட்டு கறி லைட்டாக விலைய இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக தெரியும். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இவ்வளோ ஸ்பீடெல்லாம் வைக்கவே வேண்டியதில்லை. இது வந்து ஓவர் ஸ்பீடு. இந்த அளவுக்குலாம் ஸ்பீடு வைக்க வேண்டாம். நீங்கள் அப்படியே சிம்மில் வச்சு சமைச்சிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு சிம்மில் இருந்துச்சுனாலே போதும். உங்கள் வீட்டு அடுப்புலையும் சரி கடை அடுப்புலையும் சிம்மில் வச்சு செஞ்சீங்கனாலே அந்த டேஸ்ட் வந்து ஈவனாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வேக வைக்கிறதுல 2 விஷயம் இருக்குங்க. ரொம்ப மைன்யூட்டாக பார்க்கணும். அது 2 விஷயம். அந்த சிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் பீஸ் இருக்கும். அது வந்து போன் இருக்காது, வெறும் போன்லெஸ்ஸாக வரும். ஓகேங்களா? அதுவும் வந்து வறுவலில் வரும். அதுவோ பார்த்தீங்கன்னா நம்மளோட எலும்பு கறி வரும். சிக்கனில் எலும்பு கறி, பேக் போனு, இடுப்பு கீழே, லெக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எலும்பு பீஸாக வரும் உங்களுக்கு. அது மட்டும் காமிக்கிறேன். அது எப்படி வேக்காடு விடணும்னு மட்டும் சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த பக்கம் இருக்கிற பீஸ் இருக்கு பார்த்தீங்களா? பீஸ் பார்த்தீங்களா? இது வந்து சக்க பீஸ்னா நெஞ்சு பீஸு. எலும்பே இருக்காது, கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இது வந்து சில்லிக்கு தான் கரெக்டாக வரும். ஆனால் வறுவல் பல்காக கேட்டால் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. இதை இந்த பீஸு போட்டு தான் கொடுப்பாங்க. பாருங்க, இந்த பீஸ் வந்து கொஞ்சம் வேகாமல் இருக்கு. இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா எலும்பு பீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்துருச்சு. பார்த்தீங்களா? எலும்புலேருந்து கறி வந்து தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. எலும்புலேருந்து கறியா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கா? இது வந்து வெந்துருச்சுங்க. இது ஒன்றும் வேகலை. வேற வழியே இல்லை. நம்ம இப்படி ஒட்டுக்கா போட்டு தான் வேகணும். இல்லை நம்ம கடையில் வந்து செஸ்ட் பீஸை எடுத்துட்டு இது கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம வாங்கி போட்டுக்கலாம். ரெண்டுமே ஒட்டுக்கா வந்தால் இதுக்கு தனியாக வேக்காடு கொடுக்க முடியாது. பட் என்ன, இந்த பீஸ் வந்து வெந்துருச்சு. இன்னொரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் தான். பாருங்க, இந்த பீஸு கொஞ்சம் வேகலை, தெரியுதா? ஏன்னா உடையணும், பீஸ் வந்து உடையணும். பாருங்க, இது வந்துருச்சா? இந்த பீஸ் வந்து ஒன்றும் வேகாமல் இருக்கு. 2 நிமிஷம் விட்டோம்னா இந்த பீஸ் வந்துடும். அப்போ இறக்கிக்கலாம். அவ்வளோதான். 2 பீஸ் வரும். இது பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு எலும்பு கணக்கு பண்ணி வேக வைக்க வேண்டாம். இந்த சக்க பீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த செஸ்ட் பீஸ், எலும்பு இல்லாத பீஸ், இதை கனெக்ட் பண்ணி வேக வச்சிங்கன்னா தான் வறுவல் வந்து கரெக்டாக வெந்து வரும். எலும்பு பீஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த பீஸ் வேகாது. இலையில அவங்க சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து வெந்திருக்கு, இந்த பீஸ் வேகலைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வரும். ஆல்ரெடி இந்த கம்ப்ளைண்ட் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால சொல்கிறேன், இந்த பீஸுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வேக்காடு விட்டுக்குங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. குழம்புல தண்ணி போட்டு வச்சுங்க. தண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா கொதி விட்டுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருச்சுன்னா குழம்பு இறக்கிடலாம். ஓகே, தம் பற்ற வச்சாச்சுங்க. பத்தே காலுக்கு
தம் பற்ற வச்சாச்சுங்க. தம் ரெடி ஆகிட்டு இருக்கு. சிக்கன் கறி வந்து தண்ணி நல்லா வடிச்சாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து மசாலா வந்து கொதிச்சுட்டு இருக்கு. இன்னும் 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு தூக்கி போட்டுடலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லெக் வந்து அவங்க கேட்கல, வெறும் பீஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால லெக் மட்டும் போட போகிறேன். ஏன்னா கவுண்டிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, லெக் வேண்டானாங்க, பீஸ் மட்டும் போட்டிருக்கோம். அவ்வளோ இது கீழே இருக்கு. கறி பார்த்தீங்கன்னா காலையில் வெட்டின கறி, கொஞ்சம் பிளட் இருக்கும் பாருங்க, அங்கே லைட்டாக பிளட் அது தெரியும். நல்லா கழுவிடுவோம், ஏதாவது சோப்பாக தெரியும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கறி பார்த்தீங்கன்னா. ஓகே சிக்கன் கறியை போட்டுடலாம். தள்ளிக்கப்பா, கொஞ்சம் தெரிக்கும் உனக்கு மேலே. கறி வந்து போட்டாச்சுங்க, மசாலா தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இப்போ வந்து கறி வந்து போட்டாச்சு. கறி போட்டதுக்கப்புறம் நமக்கு ப்ரெஷர் வேணும். அந்த ப்ரெஷர் மட்டும் ஏற்றிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கறி வெந்துடும். கறி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். அரிசி ரெடியாக இருக்கு. இது ப்ரெஷர் மட்டும் ஏற்றுறேன். அந்த சட்டிக்கு வெளியே அது நெருப்பு வந்துச்சுன்னா ஓகே. இந்த சட்டிக்கு வெளியே, அதை தேக்குக்கு வெளியே நெருப்பு வந்துச்சுனாலே அப்படியே ஈவனாக வரும் உங்களுக்கு. அதை கொதிச்சு வர்றது பார்த்தீங்கன்னா ஈவனாக வரும் உங்களுக்கு. அங்கே காமிங்க பாருங்க, இந்த இடத்துல கொதிக்குதா, அப்படியே எல்லா இடமும் உங்களுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே கட் பண்ணி காமிச்சிடுறேன், ஓகேவா? அப்படியே ஒரு இடத்துல இருந்து அப்படியே கொதி ஒவ்வொரு இடத்துக்காக போகுது பாருங்க. இந்த இடத்துல ஜாஸ்தியா இருக்கு நெருப்பு. சட்டி கொஞ்சம் இழுத்து வைக்கணும். கொஞ்சம் சென்டர் இல்லாம இருக்கு சட்டி, கொஞ்சம் இழுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொதி வந்து நடுவில் போயிடுச்சா, அப்போ நெருப்பு அதிகமாக இருக்கும், சென்டர் இல்லாமல் இருக்கு சட்டி இதுல இருந்து. அதனால இப்போ சென்டர் பண்ணி வச்சிருக்கேன். சென்டர்ல கொதி விழுகுது. இப்போ சுத்தி அப்படியே கொதி வரும் பாருங்க. நம்ம ஹீட்ல பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அரிசி வந்து தண்ணி அப்படியே வெளியே விட்டு பேப்பர் ஆகும். அந்த ஹீட்டை பூரா இழுக்கும். அப்ப என்ன, அரிசி வந்து தண்ணி அப்படியே வெளியே விட்டு அரிசி அப்படியே விரியும். இதுதான் கணக்கு. இதை மைன்யூட்டா நோட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்ப என்னன்னா அந்த சாப்பாடு வந்துடும், அரிசியில இருந்து அந்த சாப்பாடு ஸ்டேஜுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? அப்ப ஃபுல் பிரியாணி நமக்கு வந்து ரெடியா இருக்கும். அந்த சமயத்துல ஏன் இலை போடுறோம் அப்படின்னா, அதுதான் அந்த ஹீட்ல வந்து அந்த நீர் போகும்போது அந்த ஆயிலு, அதுல இருக்கிற மசாலு, அந்த கொழுப்பு கரைஞ்சது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேப்பராகி போயிடும். அதனாலதான் இலை போடும். இலை போடும்போது அந்த இலை என்ன பண்ணுன்னா அப்படியே அந்த ஹீட்டை பூராத்தி அப்படியே கீழேயே வச்சிருக்கும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அளவு வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. பிரியாணி எந்த அளவுக்கு வரும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கு. இந்த அளவுக்கு வந்து ஹைட் கேப் இருக்கு. நான் பிரியாணி எந்த அளவுக்கு வருதுன்னு மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? அரிசி விரியும். பாருங்க, அரிசி நம்ம போட்டதுக்கும் இப்போதுக்கும் லைட்டா அரிசி விரியுதா, தண்ணி லைட்டா வெளியே விடுது பாருங்க. தண்ணி இந்த ஸ்டேஜ்ல வந்து அரிசி வெளியே விடும். தண்ணியை பாத்தீங்கன்னா தெரியும். அரிசி லைட்டா விரியுது பாருங்க. ஒவ்வொரு ஸ்டேஜா காமிக்கிறேன் நானு. உப்பு செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உப்பு போடும்போது நான் கூட இருந்தேன், பார்த்துட்டேன். இருந்தாலும் ஒரு டைம் கடைசி வாய்ப்பு உப்பு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம விட்டுட்டோம்னா மறுபடியும் ஆர்டர்ல மறுபடியும் சீக்கிரம் போட்டு கொடுக்க முடியாது. அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்க ரொம்ப நல்லது. லைட்டா ஆயில மட்டும் ஒதுக்கி விட்டுட்டு உப்பு அப்படியே உப்பு மட்டும் செக் பண்ணா போதும். ஓகே, ஓகே. உப்பு, புளிப்பு, காரம். பிரியாணிக்கு 3 தாங்க. உப்பு, புளிப்பு, காரம், இது 3 தான் பிரியாணி. இது 3மே பர்ஃபெக்டா இருக்குது. தைரியமா போலாம். இப்போ தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சமா அரிசி பெருசாகுது பாருங்க. தெரியுதா? ஒவ்வொரு ஸ்டேஜ்ல அரிசி பெருசாகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு போடலன்னா கூட செக் பண்ணி உப்பு போட்டீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஈவனா கரைஞ்சிரும், சீக்கிரம் கரைஞ்சிரும். ஏன்னா சூடா இருக்கிறதுக்கு உப்பு மடன்னு கரைஞ்சிரும். அதனால உப்பு வந்து இந்த ஸ்டேஜ்ல நீங்க செக் பண்ணிக்கிங்க. இந்த கடைசி இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. இந்த சமயத்துல நீங்க கூட உப்பு போடலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க. நீங்க
வீட்டில் செஞ்சீங்கனாலும் சரி, ஏதாவது ஃபங்க்ஷனில் செஞ்சீங்கனாலும் சரி, ஏதாவது நோம்பிக்கு செஞ்சீங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் கடையிலே செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, உப்பு மட்டும் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. தம்பி, 60% வித தண்ணியை குடிச்சு லைட்டாக பார்த்தீங்கன்னா அரிசி அப்படியே சாப்பாடோட அடுத்த பக்குவத்துக்கு வந்து ரெடி ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ தம் போட்டோம்னா அப்படியே அரிசி விரிஞ்சு நிற்கும். அவ்வளோதான், இதுதான். ஓகேங்களா? அப்படியே இன்னொன்று காமிச்சலாம். அந்த கரண்டியோட பக்குவத்துக்கு காமிச்சோம்ல, கரண்டியில் வந்து இந்த அளவு காமிச்சோம். புரியுதா உங்களுக்கு? இந்த அளவு காமிச்சோம். இப்போ என்னன்னா அதையை விட கொஞ்சம் மேலே வந்திருக்கு சாப்பாடு. அரிசி விரிகிறங்காட்டி அப்படியே அந்த தண்ணியை சேர்றங்காட்டி என்னன்னா கொஞ்சம் மேலே அதிகமாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு, அதாவது இந்த அளவுக்கு கேப் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக வந்திருக்கு. அதிகம் ஹைட் வந்து அதிகமாக மேலே வந்திருக்கு. ரைஸு சாப்பாடும் அதிகமாக மேலே வந்திருக்கு. ஓகே, இலையை போட்டுடலாம். அதாவது மசாலுக்கு தண்ணி ஊற்றி பற்ற வைக்கும் போது தம்மை பற்ற வச்சோம்னா அது பதமாக வெந்துடும் கரெக்டாக. நமக்கு அதான் கணக்கு. இந்த கறிக்கு வந்து நம்ம சைடு தம் தேவையில்லைங்க. கறி ரொம்ப பெருசு, இதுலேயே நம்ம தம் எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க தான் அந்த மாதிரி எடுக்க முடியும். ஸ்டார்டிங்கில் நானும் சொதப்பி இருக்குங்க. படிப்படியாக ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிட்டு தான் இப்போ நம்ம எந்த டைமே நமக்கு தேவையில்லாத மாதிரி தம் எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரிஞ்சிடும் கண்ணிலே, ஓகே தம்மு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. பத்து 32க்கு தம் போட்டாச்சுங்க. தம் உடைக்கிற டைமு என்னன்றதை பார்க்கலாம். ஆர்டருக்கு உண்டான வறுவல் ரெடி ஆயிடுச்சு. டெலிவரி பாத்திரத்தில் போட்டு ஒரு டெலிவரி செக்ஷன் கொண்டு போய்க்கலாங்க. ஆர்டருக்கு உண்டான குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க 60 பேர்த்துக்கு. அது 60 பேர்த்துக்கு உண்டான தயிர் சட்னி காலையில் கடைக்கும் ஆர்டருக்கு ஒட்டுக்கா கலக்கி வச்சுங்க. அது எடுத்த வேலை முடிஞ்சிச்சு. 10:55க்கு தம் உடைக்கலாம். பார்க்கலாம் வாங்க. தம்மு பார்த்தீங்கன்னா சுற்றியுமே உடச்சி விட்டு கொடுத்துடலாம். பீஸ் கொஞ்சம் உடையாமல் இருக்கும், அதனால பார்த்தீங்கன்னா தம்மு சுற்றியுமே லைட்டாக லூஸாக உடச்சி விட்டு கொடுத்தோம்னா பீஸ் கொஞ்சம் உடையாமல் கஸ்டமருக்கு போய் சேருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு முன்னால் முடிச்சாச்சு. 10 கிலோ சிக்கன் பிரியாணி, 7 கிலோ வறுவல், 10 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு உண்டான குழம்பு, அதுபோல் பார்த்தீங்கன்னா தயிர் சட்னி, வாழை இலை எல்லாமே ரெடி பண்ணி வந்தாச்சுங்க. இந்த கரெக்டான டைமுக்கு நம்ம முடிச்சு கொடுத்துக்கலாம். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு இடையில ஒரு சின்ன ஆர்டர் ஒன்று வந்திருக்கு, அதையும் காமிச்சிடுறேன். நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். டிராகன் சிக்கன் இந்த மாதிரி ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அது வந்து நம்ம டெலிவரி கொடுக்கணும். சிக்கன் நூடுல்ஸு, சிக்கன் ரைஸு, அதுபோக பார்த்தீங்கன்னா பொரிச்ச கோழி, டிராகன் சிக்கனு, ஒரு 7 சிக்கன் பிரியாணி, அதுக்குண்டான மயனஸ், இந்த மாதிரி ஒரு சின்ன ஆர்டர் வந்திருக்கு. இப்போ நம்ம கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு வரணும். நம்ம டெலிவரி கேட்டாலும் ஒரு குறிப்பிட்ட ஆர்டருக்கு மேலே இருந்தால் ஒரு டெலிவரி நம்ம கொடுத்துடலாம். ஓகே, இந்த டெலிவரி பேக் பண்ணிடுறீங்களா? பேக் பண்ணி டக்குன்னு ஏற்றி விட்டுறலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் அனுப்பியாச்சுங்க. ரெண்டாவது ஆர்டர் பார்த்தீங்கன்னா 30 சிக்கன் பிரியாணி, இலை பார்சல் கேட்டிருக்காங்க. முட்டை வச்சு ஒரு காம்போ பேக் மாதிரி தயிர் சட்னி குழம்பு, அதுக்கு எல்லா ஐட்டம் எடுத்து வச்சாச்சு. கரெக்டாக அது ஒரு 12:30 மணிக்கு நம்ம டெலிவரி கொடுக்கணும். இன்னும் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 12 மணி 12:05க்கு ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இன்னும் டைம் இருக்குது. பொருள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஒன்றும் இல்லைங்க, வாழையில போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முட்டை வச்சுங்க, முட்டை உரிச்சு குழம்பு, தயிர் சட்னி 30 பீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. அது பேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. காம்போ பேக் பண்ணுறதுக்கு ப்ரௌன் கவர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். உனக்கு பிரியாணி அடித்து பேக் பண்ணி
பாக்ஸில் போட்டோம்னா டெலிவரி கொடுத்துடலாம். பேக்கிங் முடிய போகுது. நம்ம அப்படியே கார்ட்டூன் பாக்ஸில் எடுத்து பேக் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சது. டெலிவரி வந்தால் கரெக்டாக கொடுத்துடலாம். கரெக்டாக மணி 12:20ங்க. அவர் 12:30 மணிக்கு வரேனாப்புல. அந்த டைம் கன்ஃபார்மாக கொடுத்துடலாம். கொஞ்சம் டைட்டாக வச்சிட்டோம்னா பேக்கிங் உடையாது. ஒன் டவுன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கஸ்டமர் பேர் மேலே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ரமேஷ். ரவுண்ட் பண்ணி 2 ஆர்டருமே அனுப்பி வச்சுங்க சொன்ன டைமில். மிஸ் யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.